இந்த இதுக்கு வெற்றிகரமான நம்முடைய கூட்டு முயற்சிதான். இதுக்கு அனைவருக்கும் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்திற்காக நன்றியை நம்ம நீங்கள் சொல்லுங்க கடைசியாக இங்கே இருக்கக்கூடிய மற்ற மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகளுக்கு பொதுவாகவே உலகத்தில் விவசாயிகள் படக்கூடிய சிரமங்கள் உங்களுக்கு தெரியாதில்லை. ஏன்னா அந்த சிரமங்களே நீங்கன்னா அதற்கான தீர்வுகளும் என்ன என்று இப்போ தம்பி சொன்னார். மாடு 60 வயசுக்கு மேலே விவசாயி அவனுக்கு என்ன இருக்குது? ஒரு நாட்டுக்காக உழைக்கிறான், உணவு உற்பத்தி பண்ணுறான், முட்டி தெரிஞ்சு போச்சு, எலும்பு தெரிஞ்சு போச்சு, சோத்து போயிடுச்சு, குடும்பத்தில் சோறு போட மாட்டேங்கிறாங்க, உள்ள பையன் சுட்ட பையன் போயிருக்கான், உள்ள பாய்ச்சி சுட்ட பன்னீர் வாங்கி போச்சு, நான் என்ன பண்ணுறது? உதவி துவைக்கிறது கூட நான் ஏன் கேட்குறேன். ஒட்டுமொத்தமாக இந்த இந்திய நிர்வாகம், அரசு நிர்வாகம் நம்ம தோல்வின்னு ஒவ்வொரு முறையும் சொல்வதற்கு காரணமே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களான விவசாயிகளையும் விவசாய தொழிலாளிகளையும் இந்த நாட்டு முழுசாக புறக்கணிச்சு. நீ போராட்டம் ஆர்ப்பாட்டம் எங்க இருக்குது? விவசாயிகளும் விவசாய தொழிலாளிகளும் தான் இணைந்து போராட்டம் செய்யப்படுகிறாங்க. ஏன்னா விவசாயிக்காக ஏதோ ஒரு நிலம் வந்து பக்கத்து 4 பேர் உறவுகள் விவசாய தொழிலாளி நிலைமை யோசிச்சுப்பாங்க. நாட்டோட உணவு உற்பத்திக்கு நம்மளோட சேர்ந்து உழைச்சிட்டு இறுதி காலத்தில் அவங்களுக்கு உணவு பாதுகாப்பு இருக்கா, இருப்பிட பாதுகாப்பு இருக்கா, வாழ்விட பாதுகாப்பு? ஒட்டுமொத்தமாகவே இந்த நாட்டில் விவசாயிகளும் விவசாய தொழிலாளிகளும் ஒரு புறக்கணிக்கப்பட்ட சமூகம் தான் இருக்கிறார். விவசாயிகளுக்கு சுயமரியாதையே இல்லை, குடும்பத்திலையும் இல்லை, சமூகத்துக்குள்ளேயும் இல்லை, ஒட்டுமொத்த சமூகத்திலையும் இல்லை. அவர்கள் ஒடுக்கப்பட்டு இருக்கிறார்கள். நிறுவனங்களாகட்டும், அதிகார வர்க்கமாகட்டும், அரசியல் வர்க்கமாகட்டும், இந்த 3 வர்க்கமே இணைந்து கூட்டணி வைத்து பல்வேறு வகைகளை சொல்லி கொண்டிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் மிக மிக அதிகமாக சுரண்டப்படும் சமூகமாக விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், கிராமங்களும் இருக்கிறது. நகரங்களுடைய படோபட வாழ்வுக்காக அதன் கழிவு நீரை கிராமங்கள் ஏற்றி நிற்கிறது. இந்திய அரசு தொழில் வளர்ச்சின்னு சொல்லிட்டே இருக்கான். இந்த தொழில் வளர்ச்சி என்பதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் இந்த பூமி பந்தில வெப்பத்தை அதிகப்படுத்தி பருவநிலை மாற்றத்தை உருவாக்கி இன்னைக்கு புயல்களும், வறட்சி, வெள்ளம், பல்வேறு நோய்களும் அப்ப தொழில் வளர்ச்சி நகரங்களுக்கும் முதலாளிகளுக்கும் சாதகமாக இருந்தது. அதிகாரிகள், அமைச்சரும் உண்டு திரைத்தார்கள். ஆனால் இன்னைக்கு அதுக்கு பாதிப்புகளை அனுபவிப்பது யார்? இந்த பருவநிலை மாற்றத்தால வெள்ளம், இன்னொன்று மழை, இன்னொன்று வறட்சி. இந்த 3லையும் பாதிக்கப்படுறது யார்? விவசாயி. அப்போ ஒருத்தனுக்கு பயன் பாதிப்பு, அதுக்கு சம்பந்தம் இல்லாம எதிர் திசையில் இருக்கக்கூடிய விவசாயி. இதற்கான இந்த அரசியல் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இவர்களுக்கு விவசாயிகளை பற்றி கவலையே கிடையாது. ஏன்னா இந்தியாவில் விவசாயிகள் ஒரு சமூகம் இருக்கிறதா, ஒன்றுபட்ட சமூகம் இருக்கிறதா, இவர்கள் ஒருங்கிணைந்து இருக்கிறார்களா, இவர்களுக்கு என்ன வேணும்னு இவங்களுக்கு தெரியுமா? இவங்களுக்கு பேசவும் தெரியாது, எழுதும் தெரியும். இவர்களுக்கு சண்டையிடம் மட்டுமே தெரியும். விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனையா, அவனை பிடிச்ச ஒரு மண்டபத்தில் அடைச்சி வை, அவனே அடிச்சுட்டு ஜன்னல் உடைச்சது எப்படி சொல்லி போயிடுவான். கேட்ட பற்றி கவலையே பட மாட்டான். ஒரு நண்டு 10 நண்டை பிடிச்சி சொல்ல போட்டோம், ஏதாச்சும் ஒரு நண்டை மேலே வருமா? இப்போ நம்மளுக்கு பிரச்சனை இந்த அரசாங்கத்துடைய கொள்கைகளும் திட்டங்களுமாக இருக்கு. இந்த அரசாங்கத்தோட கொள்கைகளும் திட்டங்களும் மாறாத வரைக்கும் நம்ம வாழ்க்கை மாறப்போறது கிடையாது. ஆனால் நம்ம யார் கூட சண்டை போடுறோம்? பக்கத்து தோட்டத்துக்கு நம்ம சக விவசாயியோட வரப்போட்டுக்கான சண்டை போடுறோம். அதுக்காக நீதிமன்றம் போடுறோம். இன்னொருத்தர் புலி அளந்துக்கான்னு சொல்ல போறோம். ஆனால் உண்மை யதார்த்தம் என்னன்னா, 1 ஏக்கருக்கு 4 சென்ட் வரைக்கும் அளக்கும் போது வேறுபாடு இருக்கும். அது சட்டத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் நீங்கள் 1 ஏக்கர் அளந்து பார்ப்பீங்க, 1 சென்ட் கம்மியாக இருக்கும். உங்கள் நில அளவுக்கு அதிகாரிகளுக்கு அதை பற்றி சொல்ல மாட்டாங்க. இந்த நில அளவு முறையிலே குறைபாடான நில அளவு முறை. ஒரு படி அளந்தீங்கன்னா ஒரு படி இருக்காது. அப்போ நீ ஒரு படி நம்ம என்ன 1 சென்ட்டை தேடி பக்கத்தோட்டத்துக்கு பெட்டிஷன் போட்டு அளக்க சொல்லி அங்கே வழக்கு போட்டு அவன் நிலத்துல வந்து இவன் கலெக்ட் போட்டு இவன் நிலத்துல இவன் கலெக்ட் போயிடுவான்.
ஒட்டு மொத்தம் எல்லாரும் வக்கீல்கிட்ட போய் கொண்டிருப்பாங்க, ஆளுக்கு 1/2 ஏக்கரை 10 வருஷத்துல விட்டுருவாங்க, நிம்மதியாக இருக்காது, ஒற்றுமையாக இருக்காது, தூக்க கூட மாட்டாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டுடைய அமைப்பு முறை என்பது விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் கிராமங்களுக்கும் எதிராக இருக்கிறது. அரசாங்கம் வேளாண்மை துறைக்கு பல ஆயிரம் கோடிகள் பணத்தை ஒதுக்கினாலும் அதில் பூராம நிறுவனங்கள் பயன்பெறுகின்றன. பையா சொன்னாங்க, நாங்கெல்லாம் வேளாண்மை வாங்குறோம், உற்பத்தி பொருளை வாங்குறோம், மதிப்பு பொருள் சந்தைப்படுத்துறோம். அவரையும் சொன்னார், அவரி மார்க்கெட் யாருக்கு இருக்கு? மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் அவரி மார்க்கெட். அந்த அவரி மார்க்கெட் சிறுதானியம் சொன்னாங்க, ஐயா சொன்னாங்க, சிறுதானியத்துக்கு உற்பத்தியை பண்ண சிறுதானிய ஆண்டு உலகம் ஒன்று கொண்டாடினாங்க. எல்லாம் 10,000 2,000 இருந்தது. அந்த ஒரு வருஷம் விழாவா திருவிழாவா வச்சு வாங்கி வாங்கி சோறாக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டாலும் கப்பு 3000 வந்துருச்சு. ராய் நாளைக்கு சிறுதானியத்தை சாப்பிடுங்கிறான், சிறுதானியத்தை நல்லதுங்கிறான், சிறுதானியத்தை சத்தானதுங்கிறான். இதை தாண்டா நாங்கள் 100 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நேரத்தை நாங்கள் சொல்றோம் 100 வருஷம் தான் நாங்கள் சொல்றோம். அரிசி பூத்துனதியா, இன்னைக்கு அரிசி தரம் இல்லைன்னு சொல்றதியா, அரிசி மட்டும் போய் சாப்பிட மாட்டான்னு சொல்றதியா, நம்மளோட உரத்தை மருந்து பூச்சிக்கொல்லி மருந்து பூத்துனதியா, இன்னைக்கு எல்லாம் வேண்டாம்னு சொல்றதியா. 2 ஒன்று தான். அரசு துறை தான் சொல்றது, அரசு துறை தான்